உண்மையாக அழுக வர குறையாப்பா அடக்கி கொண்டிருக்கேன் அவ்வளோத்தையும். வாழ்க்கையிலேயுமே இதே மாதிரி ஒரு கவலை இல்லைடா. அப்போ நான் கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்த ஒரு மனநிலைமையாகக்கூடாப்பா. சரி இப்போ பாருங்க மக்களை வார ஸ்பீட்டாக பாருங்க தாண்டி. உண்மையிலே இதுகளுக்கு பட்டு தானே ஆக்கள் வந்து சாகிறது. இந்த டைமில் வந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் கவனம் வச்சுக்கொள்ளுங்கப்பா. ஐயோ என்ன நடந்ததா இந்த வான நிலைமைக்கு? என்ன நடந்து ஏன் அப்படி இருக்குது? 3 உயிரோட அந்த கார்களை அப்படியே போய்கொண்டிருக்கு தண்ணிக்குள்ளேண்ணா. எவ்வளோ அவேர்னு பார்த்து நிற்கிறாங்க. புயல் இந்த இதை நகர்வே பார்க்கலாப்பா. இதால் வருது சாமான்ட்டு. சைக்ளோன் ஸ்டோம் டிட்பாச் கொழும்பு டு ஜெஃப்னா போகிற பஸ் எல்லாமே இதான் இந்த ரூட்டெல்லாம் வருது. உற்றுட்டத்துலேயுமே ஒரு வெளிப்பை காணிடுறா. அப்போ ஃபுல்லாக இருட்டாக தான் நடக்குது. சாமான் நெருங்கிட்டு போல வவுனியா. ஏன்னா இரவைக்கு எங்கட பரத்துலையாலாம் நான் கிடக்குது இந்த மாதிரி சொன்னேன். இந்த அப்பனே என்னவா பண்ணு கண்டங்கரி வரல பழுவி. ஐயோ அது என்ன இப்படி மழை பெய்யுது? எங்கால தண்ணீராப்பா. லண்டன் போகிறாலே திரும்பி போகுறாப்பா. ஃப்ளைட் டிக்கெட்டு மாற்ற போகிறோன்ட்டு போகுது. தண்ணி போ ரோட்டை. அம்மா எது ரோட்டு? முருங்கன் பாதை வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாக் ஆகிட்டு. இது வந்து நான் வீடியோ நைட்டுக்கு போடுறதால வந்து நீங்களும் யாருமே வந்து இந்த பாதையும் வந்து நீங்கள் கடக்கிறதுக்கு முயற்சிக்காதீங்க. இது நீர்மட்டத்தை பார்த்தீங்களா அங்கால? ஐயோ எவ்வளோ மக்கள் வந்து அசௌகரியங்களை எதிர்நோக்குறாங்கன்னு பாருங்க. எவ்வளோ பெரிய பெரிய வாகனங்கள் வந்தாலும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். வாழை மாட்டோம் அதெல்லாம் ஒன்று உருவாங்கி நிற்க இங்கே கொண்டாக முன்னே காட்டுவோம். உண்மையிலே வந்து எங்களோட பயணம் வந்து முற்று முழுதாக தடைப்பட்டிருக்குன்னு சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் சுமன். ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு மழை பெஞ்சு எல்லா இடமுமே வந்து ரெட் அலர்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நாளில் வந்துட்டு இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுற வந்து, அதாவது 29ஆம் தேதி. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1:30. அதாவது வந்து இலங்கையை நோக்கி வந்து ஒரு புயல் ஒன்று என்ன சொல்கிறது வடக்கை நோக்கி இப்போ வர இருக்குதுன்னு சொல்லி வந்துட்டு டட் வீடியோ சம்திங் அது பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ட்ரிங்கோலேருந்து வடக்கு நோக்கி நகருது அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் அலர்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே வந்து வெளியில் போக மாட்டாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயம், அதிகரித்த பயம். என்னென்னு சொன்னால் மழையண்டா பரவாயில்லை, சரி காத்தண்டா பரவாயில்லை, ஒரு இடிமின்னலண்டா பரவாயில்லை, ஏதாவது ஒரு விஷயம்ண்டா பரவாயில்லை. ஆனால் இது எல்லாமே 3 நாளும் சேர்ந்து வந்துட்டு ஒரே டைமில் இருக்கிற ஒரு தாளமுக்கம். அதுவும் வந்துட்டு இப்போ வடக்கில் மட்டும் மழை பெய்யுதுண்டா பரவாயில்லை, கிழக்கில் மட்டும் பெய்யுதுண்டா பரவாயில்லை, மேற்கில் மட்டும் பெய்யுதுண்டா பரவாயில்லை. இலங்கை ஃபுல்லாகவே வந்து மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரோன் கேமரா வந்து வச்சு எடுத்தமாக இருந்தால் நம்ம அப்படியே வெள்ளத்துக்கு வந்துட்டு ஸ்ரீலங்கா மிதக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு பயமான ஒரு நிலைமையில் வந்து யாரையுமே வெளியில் வெளுக்கிடணும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துலேருந்து அரசாங்க நிறுவனங்கள்லேருந்து சகலத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹாலிடே வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ கொழும்பு வந்துட்டு ஒரு பயணம் வந்து போய்கொண்டிருக்கோம். இதுக்காக அப்படின்றது வந்துட்டு கட்டாயம் நீங்கள் எங்களுடைய எஸ்கே வ்ளாக் சேனலில் வந்துட்டு கண்டினியூவாக வந்து பார்த்து நீங்கள் விளங்கி கொள்ளலாம். நீங்கள் யாருமே வந்து வெளியில் வர வேணாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான மழை, ரோட்டெல்லாம் வந்துட்டு மரங்கள் முறிஞ்சு விழுந்துருக்குது, வெள்ளம் வந்துட்டு பயங்கர அபாயமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொழும்புக்கு நார்மலாக போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா போய் தான் போவோம். ஆனால் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா போய் வந்துட்டு போகலாது. வவுனியா போயின்னு மட்டும் இல்லை, கொழும்புக்கு போகவே இயலாது. எல்லா இடமுமே வந்துட்டு ரோட் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நாங்கள் உங்களுக்கான ஒரு அறிவித்தலாகவும் அறிவுறுத்தலாகவும் இந்த வீடியோவை வந்துட்டு பதிவு செய்கிறோம். பதிவு சொன்னால் மழை வீழ்ச்சி வந்துட்டு காலமையோட ஒப்படைக்க வந்துட்டு இப்போ வந்து பயங்கரமாக வந்துட்டு கூடியிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு
இப்போ ரோட்டு வந்து தெரியாத அளவுக்கு வந்து இப்போ மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. அதே நேரம் பயங்கரமாக காற்றடிக்குது. போகிற வழிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுந்துருக்குது. சூழ்நிலைகள் சொல்லுது வந்துட்டு போக முடியாதுன்னு சொல்லி இருந்தாலும் நம்ம வந்து எங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கையிலையும் கடவுளில் இருக்கக்கூடிய நம்பிக்கையிலையும் வந்துட்டு நம்ம இந்த பயணத்தை வளர்க்கிட்டு போய்கொண்டிருக்கோம். இதை பற்றி அதாவது இந்த பயணத்தை பற்றி எங்களோட பால்ராஜ் பின்னுக்கு இருக்கிறார். பால்ராஜை கேட்குறதா? பால்ராஜ் பின்னுக்கு வராது. என்ன கொடுங்க மிக கொடுங்க பால்ராஜ் கேட்குறது. முக்கியமாக என்ன சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நான் நினச்சேன் வந்து கிழக்கு மாவட்டத்தில் மட்டும்தான் வந்து அந்த மழை வீழ்ச்சி வந்து அதிகரித்திருக்காண்டு. நேற்றைய செய்தியில் பார்த்தா வந்து என்ன சொல்கிறேன் வந்து அந்த கண்டி பிரதேசங்கள் அப்புறம் மலைய பிரதேசங்கள்லாம் வந்து நிறைய வந்து அந்த மண் சரிவால் வந்து என்ன ஒரு 6 பேர் இதை வந்து உயிரிழந்திருக்காங்க. அதோட வந்து சாய்ந்தமரில் வந்து ஒரு நீர் வந்து ஒரு பெருக்கெடுதலில் வந்து என்ன சொல்ற ஒரு காரில் பயணித்த வந்து ஒரு முஸ்லீம் குடும்ப அங்கத்தவர்கள் வந்து ஒரு அங்கிள் அப்புறம் ஒரு அம்மா ஒரு 6 வயது குழந்தை வந்து அந்த காரில் வந்து மூழ்கி வந்து உயிரிழந்திருக்காங்க. வந்து அந்த வகையில் வந்து மக்களையும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக என்ன சொல்கிறோம் வந்து இந்த மழை காலத்தில் வந்து வெளியில் போகாம வீட்லேயே வந்து சேஃப்டியாக நல்ல இருந்தும் கூட எங்களோட ஒரு பயண தேவைக்காக வந்து நாங்கள் இப்போ வந்து கொழுப்புக்கு போய்கிட்டு இருக்கிறோம். வந்து இப்போ போகிற வழியிலையும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறோம் வந்து வவுனியா அந்த வவுனியா வந்து நொச்சி முன்ன அந்த ஏரியாவுக்குள்ளே வந்து ஒரு பஸ்ஸே தாக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பஸ் சீட்டுற அளவுக்கு அந்த பஸ் டிரைவர் சீட்டுற அளவுக்கு அந்த லிமிட்டுக்கு வந்து தண்ணி போய் கொண்டு இருக்குது. அதோட வந்து இங்கால ஓகே படுத்துற சைடில் கொஞ்சம் ஓகே இருந்தாலும் வந்து சில இடங்களில் வந்து ஃபுல்லாக அந்த தண்ணி வந்து அதிகரித்து வந்து ஆனால் என்ன சொல்கிறது இந்த ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து கடும் பலத்த காத்தோட வந்து ஒரு மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. எப்படி வாடியில் இருக்குது ஆனால் ஒரு காத்தோண்டு அடிக்குது வந்து மழையோட சாடையாக சேர்ந்து. ஆனால் என்ன சொல்கிறது சரியான ஒரு மழை ஒன்று அடிக்கல வருத்தூரில் இன்னும் வந்து. ஆனால் இப்போ வந்து அடிக்கும் ஏன்னா இப்போ தொடர்ச்சியாகவே வந்து பெய்து கொண்டு இருக்குது வந்து. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது மரங்களுக்கு பக்கத்தால் வாகனத்தை விட்டு ஓடவுமே வந்து பயமாக இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு வந்து காற்றடிக்கிறதால மரங்கள் எல்லாம் முறியுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு 3 வீலுக்கு மேலே வந்து ஒரு மரம் ஒன்று முறிஞ்சு அப்படியே 3 வீல் சப்பையாயிரம் மாதிரி ஒரு வீடியோவை வந்து நம்ம வெளுக்கிற போது பார்த்தோம். ஸோ அதுவுமே வந்து ஒரு கொஞ்சம் மனதுக்கு ஒரு பயத்தை கொடுத்து இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிக்கு ஒரு சரியான ரிஸ்க்கான டைமில் போய் கொண்டிருக்கோம். வானமே சொல்லுது வந்துட்டு வரவேணாம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் வந்து சூழ்நிலைகளை பார்த்து முடிவு பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு கடவுளில் இருக்க நம்பிக்கையோட போங்க அப்படின்ற மாதிரிக்கு நம்ம வந்து போய் கொண்டிருக்கோம். எதால மண்ணாலே போவோமே வவுனியா போயிடலாம். அதுதான் சங்குப்புட்டி பாலம் தலை போவோம் என்ன இது எனக்கு என்ன சொல்கிறேன்னு அம்மான தெரியல பசி. இங்கே எது நீச்சல் தெரியா அப்போ வானத்தை நீர் அடே நீச்சல் தெரிஞ்சுதான் என்ன அன்றைக்கு பேர் அந்த காரை சாய்ந்த மருதில் 3 பேரோட என்ன 3 உயிரோட அந்த கார்கள் அப்படியே போய்கொண்டிருக்கு தண்ணிக்குள்ளே. என்ன எவ்வளோ பேருன்னு பார்த்து நிற்கிறான். உண்மையிலே இப்போ நான் இருந்தாலும் நான் என்ன செஞ்சுருப்பேன் தெரியாது வந்து அந்த இடத்துல. இருந்தாலும் வந்து உண்மையாக எனக்கு நீச்சல் தெரியாது. சத்தியமாக நீச்சல் தெரிஞ்சும் போய் காரை நம்ம இழுக்கிறாது. பட் இந்த எங்கேயோ இருந்த அந்த கார் போகக்குள்ளே மெதுவாக தான் போகுது. என்ன அவ்வளோ பேர் பார்த்தணுன்றது எனக்கு சரியான ஒரு மனக்கவலையாக கிடாப்பா. அதில் ஒரு சின்ன பிள்ளை வர இறந்துருக்குன்னு சொல்லும்போது வந்து என்ன சொல்ல வடக்கில் வந்து பெஞ்சால் பக்கம் வந்து பெருசாக வெள்ளங்கள் இல்லாத ஓடி தள்ளிடுங்களா. இஞ்சத்தை மட்டங்களோட கடல் மட்டம் பதிவாக இருக்கபடியா கிழக்குலேன்னுன்றப்ப கிழக்குலேயும் கடல் இருக்குது தானே. இஞ்சத்தே மாதிரி இல்லை அங்கதே பெருங்குளங்கள் வந்து இப்போ நம்மளா உன்னிச்ச மற்ற வேறு என்ன பெரிய குளம் மின்னேரிங்க அங்கே மட்டக்களப்பில் மின்னேரியா அதுதான் வான்கதை வள திறந்து விட்டா படம் முடிஞ்சிடும். அதுதான்டா அதுதான் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உள்ள ப்ளஸ் உண்டு. இப்போ இஞ்சி வேறு இஞ்சி இப்போ இது இஞ்சாவிடா எங்கிட்ட நீ கவனிக்கலையே யோசிச்சு பாரு. இப்போ கொஞ்சம் மழைக்கு இதுக்குள்ளேயே வெள்ளம் வருதுன்னா நான் நிற்கலையா பயமாக கிடைக்கடாப்பா. கவிதாஸ் நம்ம வந்து என்ன செய்வோம்னா பவுஸ் பண்ணுவோம், வீடியோ பவுஸ் பண்ணி போட்டு ஒரு இடையில் போய்க்குள்ளே பார்த்து அது இப்போ சைட் வழி அப்படி இப்படியே ஒரு இதான இதுகள் இருந்தால் பார்ப்போம். அதே நேரம் இந்த புயலுன்ற இதை நகர்வே பார்க்கலாப்பா இதால் வருது சாமான்ட்டு. சைக்ளோன் ஸ்டோம் டிட்பாச்
ரோட்டில் ஒரு வாகனம் இல்லை, அதான் பிரச்சனை. அப்பா காரம் நல்ல காத்தடிச்சுன்னா வேகனார் தூக்கி எறிஞ்சு விட்ரும் தெரியுமா? உண்மையா? டீசல் நிற்கணும் வேட்டா இந்த பஸ் கோட் உடஞ்சி வந்துட்டாப்பா. பஸ் கோட் உடஞ்சி வந்துட்டு கட்டாவில்லே மன்னர் இல்லை இல்லை இங்கே அடிச்சிடுவோம், டீசல் அடிச்சிடுவோம். சிக்கல் ஒட்டுட்டத்துலேயுமே ஒரு வெளிப்பை காணிடுறாப்பா. ஃபுல்லாக இருட்டாக தான் நடக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட், அதாவது முதலாவது டார்கெட் நாங்கள் பயந்த விஷயம் வந்து இந்த சங்கப்பட்டி பாலம். ஸோ அந்த அதுக்கு வந்துட்டா இதுக்கு இந்த சைட்டால் முட்டு கொடுத்துருக்காங்களோட அங்கே போய் இது இப்போ இல்லை முதலே கொடுத்திருக்காங்களே. இந்த பாலம் கொஞ்சம் ஃபெயிலியர்னா சொன்னவங்களோட ஏத்து உதாரணம். இப்போ கொழும்பு டு எஃப்னா போகிற பஸ் எல்லாமே இதான் இந்த ரூட்டெல்லாம் போயிருது. இப்போ பெரிய ரத்னா 2 போனது வீடியோ எடுக்காதையாக காட்டெல்லாம் போயிட்டுது. ஸ்லோவா போ அப்புறம் இதுண்டு உங்கள் நீ உண்மையாக ஸ்லோ பண்ணுற இங்கே இது உண்மையாக மட்டும் கொடுத்துருக்கான் பார்த்தியா. ஆனால் இந்த ரோடு இப்போ எல்லா வாகனம் வேறு சிக்கல அதுக்கு எல்லா வாகனம் வேற முட்டு கடலுக்கு வச்சு கொடுக்குறது. அங்கே காத்த பாரு என்ன முட்டு உண்மையான இந்த பாலத்துக்கும் இந்த கம்பி அதை மட்டும் கொடுக்குறேன். ஆனால் ஒன்றும் இல்லைடா, வாழையும் பப்பாசியாக இருந்தாலும் கணக்கை சேர்ந்தா பலம் தான்மா. நீ எங்கட கதையில் விட்டுறா அப்புறம் அங்கால வாகனத்தை நாங்கள் அப்படி தான் கேட்போம். ஓ அப்போ உண்மையிலேயே ஒரு ஒரு அனர்த்தம் நடந்து கொண்டிருக்குன்றது தெரியுமோ? அந்த ரோட்டை பார்க்க தெரியுது தெரியுமோ? ரோட்டுன்னா இந்த வாகனத்தை பார்க்க ஒரு நாளுமே நான் அப்படி கண்டது இல்லைப்பா. கடைசியாக அந்த தனுஷ்கோடியில் நின்று நம்ம பார்த்த மாதிரி கிளம்பி ஏடா இதை பார்க்க தனுஷ்கோடி அந்த ரோட் மாதிரி பாரு. இப்போ இதால் வந்து ஒரு வாகனக்கார அண்ணன் ஒரு ஆள் எங்களை கேட்டார், தம்பி எதால் போறீங்க எங்கே போறீங்களா? இப்போ நம்ம சொன்னோம் இந்த மாதிரி தான் போகிறோம்ண்டு. இப்போ அவரும் வவுனியா போகிறவர் வந்து மன்னாராவே மதவாச்சி போய் போப்பன்னு போகிறார் வந்து. ஏண்டா வவுனியா நொச்சிமோட்டையால் போயிடாது. நம்ம அதால் போயிருந்தோம்னு சொன்னால் அந்த டைம் வந்து எங்களுக்கு வேஸ்ட். திருப்பி வந்து பிறந்தன் வந்து வந்திருக்கணும். அல்லாட்டி துணுக்காயால் வந்து இந்தியாவில் வெள்ளாங்குளம் போட்டு தான் வந்திருக்கணும். எந்த நாட்டுக்கு நீங்க தண்ணி கடுவலாமா? எந்த ரோட்லையா? மதவாச்சி ரோட்லையாமோ? முருங்கன்லையா? அது இரவு பிள்ளைக்கார அவங்களே திரும்பி போறாங்களேண்ணா. வேற ஒரு ரூட்டும் இல்லையேண்ணா. அது என்னடா அதுதானே சரியா பாப்பமே வா சரி. ஓகே, நாங்கள் இப்போ மன்னாரால் மதவாச்சி ரோட் போட்டு முருங்கனுக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் நிலைமை வந்து சரியான மோசமாயிட்டுது. என்ன சொல்கிறது, ரோட்டு கூட வந்து தெரியுது இல்லை. என்னடா இப்போ நெட்வொர்க்கும் இல்லைடா, இங்கே கவரேஜ் இல்லை போல. என்ன கரண்ட் இல்லைண்ணா அது என்ன பயமாக இருக்கடா. இன்னொரு கொஞ்சம் போய் இருந்துட்டு தானே ஒன்றும் தெரியாதுடா. இந்தியாவில் கிடக்கிற குளத்தை பயமாக இருக்கடா. அப்போ அந்த குளம் எனக்கு அந்த குளக்கட்டு தான் உடைச்சிது போல இருக்கடா. லண்டன் போகிறாலே திரும்பி போகுதுடாப்பா. ஃப்ளைட் டிக்கெட்டு மாற்ற போகிறோன்ட்டு போகுது. என்னடாப்பா ஒரு கடவுளுக்கே இரக்கம் இல்லையாடாப்பா. இப்போ சரி நான் எனக்காண்டி சொல்லல, எத்தனை இடங்களில் இந்த இவ்வளோ இந்த கஷ்டப்பட்ட ஜனங்கள் அதுகள் இதில் வந்து வீடு வாசல் அப்படி இப்படி இந்த இதுக்கெல்லாம் இங்கே சிக்கல் விளக்கா. இந்த போட்டுக்கெல்லாம் சிக்கல் விளக்கா மறிக்கிறான் விளக்கா. அடி விடுவோம்
திருப்பி அனுப்புறாங்க. ஆனால் பஸ் அங்கே இது நான் நினைக்கிறேன் கேட்குறாங்க அதில். ஆனால் எவ்வளோ வானப்பழக்கம் கூட கிடக்கு. டவுன் ஏரியா முருங்கன் டவுன் சிக்னல் இல்லாம இருக்குடாப்பா. மழை தொடர்ந்து இருட்டி பெய்யவே பயமாக இருக்குடாப்பா பார்க்கவே. இங்கே வேறு கவரேஜ் ஒரு சொட்டு இல்லைடாப்பா. அதுவும் நம்ம இடையக்க வந்துருக்கிட்டோம்டா திரும்பியும் போயிடலாடாப்பா. அது இங்கே இங்கே என்ன சனம் என்ன இருக்குது அது வழியே வந்தால் என்ன விளக்கம் இருக்குது. எங்கிற நிற்கிறான் அந்த சைக்கிளோன்னு நீ ஒன்றும் பார்க்கலாடாப்பா. அப்படி போகலாம் கிடையாது. செமன் நெருங்கிட்டு போல பவுனியா. ஏன்னா இரவைக்கு எங்கட பரத்துலையாலாம் நான் கிடக்குது என்ன மாதிரி சொன்னேன். ஓ இல்லை மன்னாரை நெருங்குற மாதிரிக்கு இல்லை அந்த சைக்கிளோட ரூட் வந்து. ஆனால் மன்னார் சின்ன ஏரியாடா உண்டு. இல்லை அவங்கள கேட்டேன்னே நீ அங்கே அதில் வச்சே அவன் சொல்லி அனுப்பி போட்டான் போயிலாண்டு கேட்காம வந்து போட்டான். நீ கேட்டேன்னே அது. ஓ எனக்கு உண்மையாக இப்போயே வந்து சாய்ந்த மருதில் அந்த தாண்ட ஹாரன் வச்சா தாண்டா கவலையாக தெரியுமோ. யோசிப்பா அந்த பிள்ளைங்க மனசு இல்லை ஒரு பேர பிள்ளையும் 2 வயதான ஆக்களும் அப்பாவும் அம்மாவும் மசின மாதிரி வையன். அப்போ நான் பிடிக்கல அவனோட நான் வீடியோவில் சிலோ மாதிரி கிடக்கு தண்ணி வேக மாட்டேங்குது. நம்ம சொல்கிற மாதிரி இல்லை அது கஷ்டமாடா. இப்போ அதை விட இப்போ நம்ம ஒரு உயிர் போக போனால் நான் காப்பாற்றணும் காய்க்கிறோம். அதே இதை இன்னொரு உயிர் போய் அதில் அவன் யோசிப்பான் தான் அவ்வளோங்கதா. இப்போ ஒரு வான்படையோ ஒரு தண்ணிக்குள்ளே போய் காப்பாற்றுறவங்களோ அவன் வந்து செய்கிற ஒரு விஷயம். அது இப்போ உடனே அந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்காங்க வந்துட்டு காப்பாற்றின மாதிரி. அது கன நேரம் எடுத்துருக்கும் எடுக்க. அதெல்லாம் செத்தது விலங்கையிலையோ உடனேண்டா எடுத்துக்கலாம்டா. செத்துருக்காங்க ஆடணும். அது தண்ணிக்குள்ளே போய்த்து இல்லை வார். அம்மா மழையே போடுறாப்பா. என்னடாப்பா ஏய் உண்மையிலேயே இந்த கிளைமேட்டில் ஒரு தரமே வெளியில் இறங்க மாட்டான் அறியுமோ. வாகனங்களோட இல்லை பேர். அதுவும் எங்களோட இடம் கடும் சேஃப்டிடா. பருத்துறை கடும் சேஃப்டியா இடம். இந்த ஆட்டோ இல்லை இந்த ஆட்டோ இப்படி போகும். அதில் பிரேக் அடிச்சு திருப்ப போதான் கொண்டு என்ன சைட்டை பார்க்கதோ சுனாமி வர கிடக்கலாப்பா. ஓ இப்போ நம்ம இப்போ காய்ச்சோண்டுக்கோம் சரி 4 ஆளுக்கு ஒரு கொஞ்சம் இருந்தா ஒருத்த தண்ணி நிற்குதா ஒருத்த பல்ல நிற்குதா ஒன்றும் தெரியா. அதுதான்டாப்பா இது என்ன மழைடாப்பா. சும்மா இல்லை 100 இல்லை செய்யுது. அது என்ன இப்படி மழை பெய்யுது எங்கால தண்ணீராப்பா. உண்மையா யோசிப்பார். இலங்கை ஃபுல்லா பெய்யுது. இலங்கை மட்டும் இல்லை இந்தோனேசியாவாம். ஒரு கொஞ்சம் மண்டாலும் விட்டு தராமடாப்பா கடவுளே. இடக்கிட கூட அடிக்குது வேற. அஞ்சு வேற மாடுவல் இல்ல நினைஞ்சிட்டு இப்படி மாடு தண்ணிய பாரு அங்கால வேற. அந்த தண்ணி இன்னும் ஒரு கொஞ்சம் பாஞ்சா வந்துடும். எனக்கு சந்தேகமா கிடக்கு திரும்பி நான் திருப்பி வந்தா இந்த ரோட்டெல்லாம் தண்ணி வந்துடும் நினைக்கிறேன். இப்போ திருப்பி மேலாம போய்கொள்ள எல்லாம் நிற்க போகிறோம் ப்ரோ இந்த பாதைக்கு. தண்ணி பைய வருது ரோட்டுக்கு வருதா. அவர் சிலவில் ஆட்டையும் கதையை கட்டு திருப்பி கொண்டு போனாரோ. ஏன்னா முருங்கனுக்கிட்ட குளத்தேரியா இதுதானேடாப்பா. நான் கேட்க சொன்னேன் ஒரு ஆளை தாக்குறால தண்ணி நிற்கிற ரோட்ல இதே நிற்கிறாங்க. தண்ணி 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 தண்ணி.
அப்பா இந்த தண்ணி போ ரோட்டத்தை அம்மா எதுடா ரோட்டு எது ரோட்டு மன்னார் க்ளோஸ். இது எதுக்குள்ள அந்த தண்ணி போகுது புகையில இங்கே தண்ணி போகிற போக்குடா பொறு அந்த தண்ணி எது ரோட்டுன்னு ஏன் கிடக்கு அதுதான் எல்லாம் முடியல நிற்கிது. குளத்தை காட்டுறாங்க. இஞ்சி இந்த தண்ணி அதுக்குள்ள எப்படி பாயண்டா ஏதோ ஒரு குள்ளா கட்டு உடைச்சிட்டு போடு இவரங்கிற ஒரு வடிக்காரன் அடிக்காரம் அவன் போயில ஒரு தரம் போயில அது சைலஞ்சர் தண்ணி போயிடும். சரி அது தண்ணி இது உயரமண்டி இல்லை ஆனால் ஸ்பீடாக போகுதா ஸ்பீடாக போகுது சில அங்கால நீர்மட்டம் கூட இருக்கும்போது ஏன்னா இறங்கி ஒரு கப்பாப்பம் இறங்கி ரெண்டு பார்க்க ஏற்கனவே வந்து ஒரு அண்ணா சொன்னார் வந்து முருங்கன் கிட்ட போ வந்து தண்ணி மட்டும் கூட்டிட்டான்னு சொல்லி. ஆனால் அந்த 1-2 பைக் இருக்கிறேன். இந்த பைக்காரன்ட கேட்டா வேன் போகலாமாண்டா போகலாம் தண்ணி எவ்வளோ தான் நிற்குமான்னு சொல்லி என்ன பைக் வருது இல்லோடா பைக்கிட்ட சைலஞ்சரே கீழே தான் பா வா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மன்னார் பாதையால் தான் போகணும்னு சொல்லி வந்தோம். நாங்கள் வந்த இடத்துலையும் வந்து இதாலேயும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதாவது முருங்கன் பாதை வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாக் ஆகிட்டு இது வந்து நான் வீடியோ நைட்டுக்கு போடுறதால வந்து நீங்களும் யாருமே வந்து இந்த பாதையும் வந்து நீங்கள் கடக்கிறதுக்கு முயற்சிக்காதீங்க. வெள்ளம் வந்து பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த பைக்கரால் வந்து ஒரு தைரியத்தில் வந்தவர் ஆனால் அவரோட பைக்குமே வந்து நின்றுட்டு ஸ்டார்ட் நிற்குமென்னு சொன்னால் அப்புறம் பைக்கு ஸ்டார்ட்டே வராது. நாங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து அனுபவப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே வந்து எங்களோட பயணம் வந்து முற்று முழுதாக தடைப்பட்டிருக்குன்னு சொல்லணும். வவுனியாவாலையும் போயிடாது, அதே மாதிரி மன்னார் வந்து மதவாச்சி ரோட்டாலையும் வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதால் வந்து முற்று முழுதாக வந்து தடைப்பட்டுட்டு அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குளம் இருக்குது. குளமுமே வந்து நிரம்பி வடியக்கூடியதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. என்ன சொல்கிறது, அங்கே வர அந்தெல்லாம் பைக்கெல்லாம் உருட்டிட்டு வராங்க. இது ஃபுல்லாகவே வந்து அந்த குளமே தான் உடைச்சிட்டு, அதான் மெயின் பிரச்சனை. அப்போ வந்து முற்று முழுதாக தடைப்பட்டுட்டு அங்கால பாடுறாப்பா கடவுளை வீடெல்லாம் தண்ணிடா. ஐயோ ஏழு திரும்ப செக்டர் எவ்வளோக்குறீ? ஐயோ எதுக்கான பிரச்சனை இருக்கு இதுல இருந்து தமிழகம் இருக்கு அதோட அந்த துண்டு மாட்டு அது தந்தா போயில இல்ல இல்ல நாங்க அந்த அங்கால போலாம் தானே அங்கற போலாம் அது கடக்கணும் மேல கடக்கணும் அது கடக்கணும் நடந்து வர வேற ரோட்ல நடந்து வந்தீங்க போறோம் வேற என்ன கடிஞ்சிக்கல்றா நீ சொல்றதை விட இந்த வீட்டு பக்கத்தில் இந்த எதிர் போன பெண்ட் ஒன்று இருக்கு பெண்டு கங்காது அதில் ரோட்டில் தண்ணி இல்லை. இந்த இதுலேருந்து பெண்டு மட்டும்தான் தண்ணி போயிட்டு கிடக்குது. அதுக்கு அங்கால தண்ணி இல்லை சரியா, அதுக்கு அங்கே தண்ணி இல்லை, அதுக்கு அங்கால தண்ணி கிடக்கு. அது அப்படி தண்ணி கூடி அது பள்ளம் பள்ளம் அளவு வந்து அளவு இப்படி ரோட்டை கடந்து இங்கால குளம் உடைச்சிட்டானே இல்லை அது உடைக்கு இனி ஸ்டார்ட் வராதுடாப்பா இது. ஓ போய் திரும்பி வராங்க. இனி பைக்கு ஸ்டார்ட் வராது, படம் முடிஞ்சு. ஐயோ
அண்ணா இப்போ என்னென்ன இப்போ இந்த துண்டு தான் பிரச்சனை போயில என்ன இப்போ கயக்கில் அவரு பவுனியா சி பவுனியா ஓ தானே போகலாம் இது தாண்டல அது பாருங்க அந்த அந்த மடு ரோட் அந்த ரோட் பாலமோட்டை ரோட் ஆ அதெல்லாம் ஒன்று இந்த உங்க இதால் வந்து இதுக்குள்ளாக தண்ணி போகுது அப்போ திருப்பி இதுக்குள்ளாவே அதுக்குள்ளாக வரும் போல அது என்னடா இப்போ சும்மா நட்பாசைக்குள்ளே போயிருந்தே நீ அங்கால போயிடாது சரி 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 இந்த போகிற மாதிரி தான் இந்த வீடியோக்களில் போகிற மாதிரி தான் இருக்கும் வாகனங்கள் இப்போ இது என்ன பிரச்சனை இல்லையாப்பா கோயில் அங்கால ஆழம் கூட நிற்கிறாங்க எங்கே வந்தது ஏர்போர்ட் போக வந்து எல்லாம் சரி டிக்கெட்டுகள் பிளேட் எந்த ரோட்டு ஓ ஓ இனி என்ன பிறகு என்னப்பா பாம்பு இங்கப்பா பாம்பு பாம்பு வைக்கோட விட்டு போகுதாப்பா என்ன பாம்புடாப்பா ஓ எல்லாரும் என்ன போடுறேன் பாம்பு அடிக்கிறோம் வாடா டேய் பாம்புடா வாடா டேய் இது அங்க இருந்து பாம்பை கொண்டாரு இந்த அப்பனே என்னவா பண்ணு கண்டங்கரி வரல கண்டங்கரி வரலையாண்டா இந்த கடவுளே கண்டங்கரி வரலையாம் இங்க பூதுடா பூந்துதுடா டேய் பூந்துதுடா உள்ளுக்கு பூந்துதுடா தந்தவாரு தலையா கொண்டாரு ஐயோ இது ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுறாப்பா எனக்கு வரி பைக்குக்குள்ள பூந்துதப்பா சாமான் நீங்க எங்க இருந்து வாரு எங்க பாக்குற நீங்க அப்ப அதுதான் இடையால வரக்குள்ளே சொன்னவங்க கொஞ்சம் பஸ் எல்லாம் ஓடிட்டு இப்போ நீங்க போய்ச்சிரோட இழுப்பு கடை வயல மாறி ஓட்டுறேன் பாதை ஓ அதுதான் நேரத்துக்கு ஓடினா தான் போய் தப்பலாம் போய் இழுப்பு கடை மாறி ஓ இடையால வரக்குள்ளேயும் சொன்னவங்க அதில் போயிடலான்ட்டு ஒருக்கா பார்த்துட்டு போக வந்தது என்ன செய்யற சரி வாரம் போயிட்டு சென்சர் தானே நின்று வாய்ஸ் கிட்ட எல்லாம் போயிடும் பிறகு சரி ஏன்னா வாரம் போயிட்டு சந்தோஷம் ஓ ரைட் ஓகேயா இங்கே பாருங்க மக்களை வார ஸ்வீட்டாக பாருங்க தண்ணி உண்மையிலே இதுகளுக்கு பட்டு தான் ஆக்கள் வந்து சாகுறது இந்த டைமில் வந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் கவனம் வச்சுக்கொள்ளுங்கப்பா ஐயோ என்ன சொல்கிறது பயங்கர ஒரு அனர்த்தமாக இருக்கிற ஒரு காரணத்தால் வந்து எல்லாமே வந்து சிக்கலாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய வாகனங்கள் வந்தாலும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் பஸ் வரி பாவம் பஸ் போகுது ஏறி ஏன்னு அங்கால பஸ் போகுது சரி அங்கால பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டியிருப்பாங்க அதாவது இப்போ தான் நீங்கள் அரசு ஊழியர்கள் வந்து வராங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து பார்வையிடுறதுக்காக மேலே வந்து அவங்களோட சேவை வந்து முக்கியமான ஒரு சேவையாக இருக்கணும் இந்த இடத்துல கட்டாயம் இப்போ வந்து அந்த அரச ஊழியர்கள் வந்து வராங்க இந்த இதெல்லாம் வந்து கண்காணிக்கிறதுக்கு அவங்க இனி காய்ச்சி பேசி தான் ஏதாவது வட்டி கட்டி விட்டு தான் தண்ணி ஓட்டம் காட்டலாம் என்ன போகல அதுதான் நான் பஸ்
ஒன்றும் செய்யலாது ஒன்றும் செய்யலாது. அதில் அந்த பாரு வைக்காரு எதால வார ரெண்டு பேர் ஆள் கட்டால வருதாள். இது என்ன அல்ட்டோ பதுங்கிய பார்த்தா போகுதோ இல்லை. இந்த பஸ்காரனே பயந்து நிற்கான் அங்கால பஸ்ஸை விடாம. பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து அசௌகரியங்களை எதிர்நோக்குறாங்கன்னு பாருங்க. அந்த இழுப்ப கடை குளோஸ் ஆயிருமா போலி டைம் போட்டான். இனி ஒன்றும் செய்யல. இது நீர் மட்டத்தை பார்த்தீங்களா அங்கால? ஐயோ என்ன செய்கிறது. அப்போ வந்து இது வந்து மக்களுக்கான ஒரு அறிவித்தல். அதாவது வந்து மன்னார் பாதையுமே வந்து க்ளோஸ் ஆகிட்டு, அதாவது முருங்கன் பாதையும் வந்து க்ளோஸ் ஆகிட்டு யாருமே வந்து நம்பி வராதிங்க இதால் போகலாம்னு சொல்லி. இதால் வந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியராக இருக்கும். இது வந்து நிறைய பேர் எங்களுக்குமே சொன்னவங்க. ஆனால் வந்து நான் வீடியோ செஞ்சுட்டு வந்ததால் இதை வந்து மக்களுக்கு எடுத்து காட்டினா நீங்களும் வந்து பயன்பெறுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்து காட்டியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து வேறு வழியே இல்லை. நாங்கள் வந்து இப்போ வீடு திரும்ப வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், திரும்ப போகிறோம். ஓகே, நாங்கள் வந்து பிறகு கண்டினியூ பண்ணுறோம் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்களை. வாழ்க்கையிலேயுமே இதே மாதிரி ஒரு கவலை இல்லைடா. இப்போ நான் கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்த ஒரு மனநிலைமையாகக்கூடாப்பா. சரி, எவ்வளவும் சிந்திக்கல இப்படி நடக்கும்டா. சரி, வவுனியா ரூட்டு தான் அப்செட். மன்னாருக்கு வந்தால் மன்னார் ரூட்டு இப்படி போய்த்துடாப்பா. இந்த கார்கள் வாகனங்கள் மாதிரி ஒரு பறக்கிற சாமானம் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு பம்பளை இருக்குது, எனக்கு தான் தெரியும் எப்படி சிக்கி என்ன அவனும் இன்னும் அப்படி ஒரு நிமிஷம் புள்ளியில் இறங்கி நிற்கலாம். அவன் என்ன காத்திருக்கிறான். அது மற்றது இது கவனம் மரங்கள் பக்கத்தால் எடுக்கிறாப்பா, பயமாக்க கூடாப்பா. சும்மா நம்ம வேனுக்குள்ளே போக தெரியல, உறங்கி நிற்க இங்கே கொண்டாக முன்னே காட்டும். நிறையா தாத்துட்டு இருக்கு முன்னே காட்டுது. அடே இப்போ என்ன சரி அக்னி ஒரு மாட்டு வழின்னு சொல்கிறா வண்டி. ஓ தண்ணி குறைஞ்சாலும் அப்படி நீங்க நினைக்கிற குறையா தண்ணின்ற இப்படி மழை பெஞ்சுட்டு இருந்தா குறையா. அதுக்கு என்ன சரி இயற்கை நத்தமனுடைய அரசாங்கம் ஒன்றும் செய்யலாம், ஒரு ஒன்றும் செய்யலாம். முன்ன இந்த ரெண்டு முனைஞ்சி எங்களை போனா பண்ண முந்தி கொஞ்சம் தூரம் போகணுமாடாப்பா. மறுபடி அப்ப இப்ப இவங்க சொல்ற மாதிரி வவுனியாவுக்கு போயிட்டு வவுனியாவே தண்ணி அங்க ஃபுல்லா மூடிட்டேன்டா. வவுனியாவுக்கு இவங்க சொல்லி தண்ணி ஓடி முடியாது அப்படி நீங்க நிக்கிற மாதிரி உங்களோட டைமுக்கு எல்லாம் ரோட்ல மஞ்சள் பொடிக்கும் கொடுக்க முடியும். அதுதான் ஒரு அம்மா சொன்னதான் ஒரு படம் போடாது இன்றைக்கு. அம்மா சொன்ன சொல்ல தட்டாது ரெண்டாவது அதுக்கு இல்லையாப்பா. இங்கே உண்மையா நேரம் போனா தலையடி வாங்குறா பார்த்து. என்ன தலையடி வாங்கினேன்னா ஜெயிலுக்கே இருந்து கொண்டு அப்படியே இருந்த மாதிரி தான் போல கிடக்குது இப்போ மன இல்லாமல். சரி வேறு அப்பயும் அவங்க கயஸ்காரன் மறைச்சி சொன்னவங்க இன்னும் 50 கிலோமீட்டர் தூரம் போய் திரும்பி வர பார்க்க நீங்கள் இப்போயே வீட்டை போங்க உண்டு. அப்போ கூட கேட்கல நாங்களேண்ணா. சரி என்ன ஏதோ ஒரு அற்ப நம்பிக்கையில் வந்துடாப்பா. ஆனால் மொழ பிச்சரிதான் நீ வேணா தள்ளுது தெரியுமா காத்து.
இப்போ தாண்டா அந்த குளம் தாண்டி வந்திருக்கிறா. ஆனால் சில இடம் இப்போ வேறு இப்போ எப்படி அந்த ரோட்டில் அந்த குளம் வந்து காலமே இல்லாமல் இப்போ திடீரெண்டு வந்து இவ்வளோது தண்ணி வந்து அதே மாதிரி வேறு இடத்துல வரலாம் தான்டாப்பா குளங்களும் கட்டு வச்சா வேற மேல தொடர்ந்து எப்படி பெய்து இருக்கணும் பெருமழையா இல்லை பெய்யுது உன்னடாப்பா நான் இப்படி என்று தெரிஞ்சிருந்தா பர்த்டே முடிஞ்ச வகையோடைய விளக்கிட்டு இருக்கலாம் போல கட்டி ஆறுறாப்பா சிந்திச்சா இப்படி நான் வெதரை பார்க்கடா 27-28 ஓகே மாதிரி இல்லை காட்டினேன்னு ஏற்படக்கூடிய தடைகளில் இப்படி ஒரு இயற்கை தடை யாருமே எதிர்பார்த்திப்பாங்களாடாப்பா எதிர்பார்க்க தேவையில்லை சாதாரணமா இந்த தண்ணி கைதாஸ் இந்த தண்ணி ஒரு வாகனம் போற அளவுக்கு சொன்னா அவ்வளவு நாளா நினைக்கிறீங்களோட ஏன் தெரியுமா வாகனத்தின் மட்டத்தை பார்க்கணும் சைலஞ்சர் மட்டம் ஒரு நாள் வெயில இருக்கும்டா ஒட்டு தண்ணி விடாது ரோட்ல நிக்கிற தண்ணி ரோட் தண்ணி நிக்காது ஒரு நாள் மழை விட்டு கொடுத்து வெயில் அடிச்சா ஒரு தண்ணி நிக்காது ரோட்ல நிக்காது ஏன் ரோட்டுக்கு வர்ற நிக்காடா ஒரு வாழம்லாங்க ரோடு ஓடிக்கொண்டிருக்கிறது நிக்காது இப்படியே மழையோட இருந்து போக மாட்டா தண்ணி குறையாது என்ன வாகனம் ஓட மாட்டாங்க சைலஞ்சருக்கு ஃபுல்லா மழை பெஞ்சு கொண்டு இருந்தா குறைய வாய்ப்பு இல்லையே என்னண்டு குறையும் ஒரு பக்கத்தாலையும் குறையலாது அதே உடைச்சி தானே வருது திருப்பி மழை பெஞ்சு கொண்டு இருந்தா வவுனியால கடலும் இல்லையேதாப்பா இது எது எங்க இடம்டா சொல்லு இப்படி மழை இப்படி பெய்துன்றாலும் தண்ணி ஓடி கொடுத்துட மாட்டேன் அது கடல் இல்லை எங்க இடத்துல வெள்ளம் வர்றதே இல்லையாப்பா அப்படி வெள்ளம் அந்த படியும் அடித்தான் என்னென்னா மழைக்குள்ள இன்றைக்கு இரவோட மூழ்கிடுமா மிஞ்சால் பக்கம் வர மாட்டேங்கிறோம் நிவாரணம் ஒன்று தர்றா கண்டு நான் சொன்னேன் என்னையா செய்கிறது இப்போ நிலைமையில் தெரியும் தானேண்டா அதுக்கான இங்கே எல்லாம் கூலி தொழில் செய்கிறாக்கலாம் நேற்று படித்தேன் கொடியாபத்துக்கிட்டே இருந்து கிருஷ்ணாவோட கதைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியேறி இப்போ இருக்கிறோமா வந்து நேற்று அப்புறம் காய்ச்சல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன நடந்ததா இந்த வான நிலைமைக்கு என்ன நடந்து ஏன் அப்படி இருக்குது அது இந்த விட்டு தான் நெஸ்காஃபே ஒன்று குடிச்சிட்டு போகலாம் ப்ரோடாப்பா இந்த இதில் குடிக்கல என்ன இதில் பேக் பண்ணி இவ்வளோ குடிச்சிக்கலாம் போல உண்மையாக அழுக வரா குறையிறாப்பா அடக்கி கொண்டிருக்கேன் அவ்வளோத்தையும் எப்படி யோசிச்சு பாரும்மா